என்ன ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? நான் ஆபீஸ் போலமா. நம்ம தாத்தா ஊர் கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்குதுல்ல, அங்க இன்னைக்கு ஊரணி பொங்கல் வைக்கிறாங்க. மனசுல நினைச்ச காரியம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பொங்கல்ல கலந்துக்கிட்டா நாம நினைச்சது நடக்கும்னு சொல்றாங்க. ரேவதி, உன்னை ஆபீஸ்க்கே போக வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுல ஊர் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கணும்னு சொல்றியே, இது என்ன அவ்வளவு முக்கியமா? முக்கியம்தாமா. நான் மனசுல ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அது நல்லபடியா நடக்கணும்னு தான் நான் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்க போறேன். நீ அங்கெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம். ஏன், எதுக்கு கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்றீங்க? நான் தான் நீங்க சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன்ல. நான் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்க தான் போறேன். ரேவதி, உங்க அம்மா சொல்றாங்கன்னா அதுல ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். நீ கோயில பொங்கல்லாம் வைக்க வேணாம். சித்தி, நான் திரும்பவும் சொல்றேன், என்னோட மனசுல நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு நான் பொங்கல் வைக்க தான் போறேன். சரி, அப்படி நீ என்னதான் உன் மனசுல நினைச்சுக்கிட்ட அத சொல்லிட்டு போ. வேண்டுதல உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல சித்தி. அப்படி என்ன ரகசியமான வேண்டுதல் எங்க கிட்ட எல்லாம் சொல்லாம? அப்படிலாம் இல்ல சித்தி. வேண்டுதல்ங்கிறது சாமிக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பர்சனல் டீலிங். அத உங்ககிட்ட சொன்னா சாமி கண்ணு குத்திரும். ஆமா ஆமா, கண்ணு குத்திரும். அக்கா, நீயும் கோயிலுக்கு வரியா? வர ரேவதி, வா போலாம். ரேவதி, மறந்தே போயிட்டேன். நாங்களும் ஒரு வேண்டுதல மனசுல வச்சிருக்கோம், அதனால நாங்களும் வரோம். ரோகிணி, வா போலாம். சரி, பூஜை ரூம்ல எல்லா பொருளும் இருக்கு, அதை எடுத்துட்டு போய். ஓகேமா, வா.